அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆசுரா தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசுரா நோன்பு என்றால் என்ன, ஆசுரா நோன்பு எப்பொழுது நோக்க வேண்டும், எதற்காக நோக்க வேண்டும், ஏன் கடமையாக்கப்பட்டுள்ளது, ஆசுரா நோன்பு நோற்பதினால் கூலிகள் என்ன என்பதை தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அண்ட் வீடியோ லாஸ்ட்ல பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிஜ்ரி 1445 நிறைவடைந்து 1446 தொடங்க இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னிருந்தே இம்மாதத்தில் போர் செய்வதை தடுக்கப்பட்டது. இம்மாதத்திற்கு முஹர்ரம் அதாவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று பெயர். முஹர்ரம் மாதம் திருக்குரானில் குறிப்பிட்டுள்ள 4 கண்ணியமான மாதங்களில் முதலாவது மாதம். முஹர்ரம் மாதம் அல்லாஹுவின் மாதமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனித ரமலானிற்கு பின் நோன்பில் மிக சிறப்பானது அல்லாஹுவின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோற்பதாகும். ஆசுரா தினம் எப்பொழுது? ஆசுரா தினம், ஆசுரா என்றால் முஹர்ரம் 10ஆம் நாள், அதாவது முஹர்ரம் 10வது நாளில் மிக சிறப்பு பெற்றதாகும் இந்த ஆசுரா நாள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல்வேறு நபிமார்கள் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்திய நாள் இம்மாதத்தில் 10வது நாளாகும். ஆசுரா நோன்பு என்றால் என்ன, எப்பொழுது நோக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று இருப்பதை கண்டார்கள். நீங்கள் நோன்பு நோற்றிருக்கும் இது எந்நாள் என்று கேட்டார்கள். அதற்கு யூதர்கள், இது ஒரு மகத்தான நாள். இந்நாளில் தான் மூசாவையும் அவரது சமுதாயத்தாரையும் இறைவன் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவனது சமுதாயத்தாரையும் செங்கடலில் மூழ்கடித்தான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்நாளில் நோன்பு நோற்றார்கள். ஆகவே நாங்களும் இந்நாளில் நோன்பு நோக்கின்றோம். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட நாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக உரியவர்களும் நெருக்கமானவர்களும் ஆவோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆசுரா நோன்பு ஃபர்லான நோன்பா சுன்னத்தான நோன்பா? ஆரம்பத்தில் ஃபர்லாக இருந்த ஆசுரா நோன்பு ரமலான் கடமையானதற்கு பின்பு சுன்னத்தாக மாறியது. எனவே மற்ற சுன்னத்தான நோன்புகளை விட ஆசுரா நோன்பு சிறப்பு மிக்கதாகும். ஆசுரா நோன்பு எப்பொழுது நோக்க வேண்டும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்பொழுது மக்கள், அல்லாஹுவின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினாவினார்கள். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளிலும் நோன்பு நோட்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி முஹர்ரம் பிறை 9 மற்றும் பிறை 10 நோன்பு நோட்பது சுன்னத்தாகும். ஆசுரா நோன்பு வைப்பதினால் என்ன கூலி கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆசுராவுடைய நாளின் நோன்பின் மூலம் கடந்த ஓர் ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் அல்லாஹுவிடம் ஆதரவு வைக்கின்றேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு சுப்ஹான தஆலா ஒரு நோன்பு வைப்பதன் மூலமாக நோன்பாளியின் முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகின்றான். அல்லாஹுவின் மாதமான முஹர்ரம் மாதத்தில், அதுவும் குறிப்பாக பிறை 9 மற்றும் பிறை 10 ஆசுரா நோன்பு வைப்பதின் மூலமாக ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாகும். எனவே இது சிறப்புக்குரிய நோன்பை நம் அனைவரும் நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹு சுப்ஹான தஆலா உதவி புரிவானாக.
சில்லி ரீசனுக்காகலாம் நோன்பை விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம அனைவரும் நோன்பை நோற்பதற்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ பார்த்த பின்னாடி டவுட்ஸ் இருந்தால் அது கிளியராக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அனைவரும் ஆசுரா நோன்பை நோற்று அதற்குரிய கூலிகளை அல்லாஹுவிடம் பெற்றுக்கொள்ள நமக்கு அல்லாஹு சுபஹான தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.